என்னென்னா எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல. ஒரு சந்தோஷம் என்னென்னா அப்படி கனடா கவர்மெண்டால் ரெக்கக்னைஸ் பண்ண சர்டிஃபிகேட். அண்ணா வந்து இந்த ஆலயம் மிகப்பெரிய பழமை வாய்ந்த ஆலயம். மாநகரத்தில் இருக்கின்ற 6 லட்சம் தமிழர்கள் இவர்களுடைய யூடியூப் சேனலை தான் காலையில் எடுத்தவுடன் பார்ப்பார்கள். குறிப்பாக எனது மனைவி கூட அவங்க சொல்லுவார்கள், இன்று சுதர்சன் அவர்களை இதை பார்த்தேன். இவ்வாறாக அந்த யூடியூப் ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கும். அப்பொழுது யாழ்ப்பாணத்தில் என்ன நடைபெறுகின்றது என்பதை அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் அரியாலையில் நிற்கிறோம். அரியாலையில் ஞான வைரவர் திருக்கோவில் அந்த தேவஸ்தானத்தில் தான் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து சித்திரை தேர் ஒன்று வழங்குகிற வைபவம் இருக்குது. அதுவும் கனடாவில் இருக்கிற அண்ணா 40 வருடமாக அங்கே தங்கியிருக்கிற அண்ணா ஒரு ஆள் டொனேட் பண்ண போகிற ஒரு தேரை. அதை பற்றி தான் இந்த காணொலி அமைப்பது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நல்ல ஒரு பிரம்மாண்டமான மேள கச்சேரி, நாதஸ்வர கச்சேரியும் இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். சரிங்க. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நான் அரியாலையின் மத்தியில் கூடிக்கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல ஸ்ரீ ஞான வைரவ பெருமான், அதாவது ஸ்ரீ ஞான வைரவர் ஆலயத்தின் மூன்றலில் இருந்து கழித்து கொண்டிருக்கின்றேன். இன்று ஒரு சிறப்பான நாள். அதாவது தர்மலிங்கம் ஆச்சாரியாரின் மகனாகிய நான் இலங்கேஸ்வரன், எனது மகன் கஜன் அவர்களின் நன்கொடையாக இன்று 19.5 அடி உயரமான அழகிய முழு மரத்திலான சித்திரத்தேரை இப்பொழுது நாங்கள் வழங்க இருக்கின்ற வெள்ளோட்ட நிகழ்வு இப்பொழுது களை கட்டி கொண்டிருக்கின்றது. பத்திற்கு மேற்பட்ட நாதஸ்வர வித்துவான்கள், 10க்கு மேற்பட்ட தவில் வித்துவான்கள் இன்று சிறப்பான மங்கள இசை வழங்க இருக்கின்றார்கள். இப்பொழுது வெள்ளோட்ட நிகழ்விற்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இப்பொழுது ஆசார பூசார நிகழ்வுகள் பொங்கலுடன் ஆரம்பமாகி இன்னும் சொற்ப வேளையில் படையல் மடையல் இங்கு ஆரம்பமாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து கலசத்துக்கு உரிய பூஜையை மேசை கொண்டு போயினோம் நினைக்கிறேன். மஞ்சள் பாலால் அபிஷேகம் செய்யணும். இதில் வரும்னா சின்ன பிள்ளைகள் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கணும். ஆடுற பாருங்க. மாலையில் போட்டு கொண்டிருக்கணும். கலசம் எல்லாம் தூக்கி கொண்டு போயிடணும். கலசம் கோயிலுக்குள்ள கொண்டு போயிடணும்.
இந்த படைக்கிறதுக்கு மடைக்கு பாருங்க பலகாரங்கள். இப்போதான் வச்சு கொண்டிருக்கிறோம். பலாப்பழம் எல்லாம் வந்து இருக்கு. தேர்ந்த சில்லுகளுக்கெல்லாம் அந்த தேங்காய் இளநியால் அபிஷேகம் செய்யணும். தேங்காய் உடைச்சு சின்னத்தும் செய்து முடியணும். நீர் சந்தனமெல்லாம் பூசிட்டு அந்த காயை வச்சு எரிச்சு போட்டு மட்டை போயிடும்.
இழுக்கிறதான் போல கிடக்கு. இந்த காயை வந்து இந்த கரையில் வைக்கணும். எவ்வளோ படைச்சு வைக்கணும். இந்த கயிறு எல்லாம் மடக்கினோம், தேர் இழுக்க போயினோம். இப்போ தீபம் காட்டிக்கொண்டு வாரார். நினைக்கிறேன் இதோட சரி. ஒவ்வொரு பலகாரமாக எடுத்து அதை ரசிக்கிற மாதிரி இருக்கு. இந்த பலகாரத்தை கொண்டு வந்து தீபத்தில் காட்டுறார், அப்படி ஏற்றுறார் கோயிலில் தேருக்கு. சரி, தேர் ரெடியாதான். சரி, தேர்ந்த வடத்துக்கு இந்த விபூதி சந்தனங்களை வச்சு இழுக்கிறதுக்கு தயாராகினோம். கல்லுகள் எல்லாம் வைக்கணும். தேங்காய் உடைக்க போய் நம்மளோடக்கு. இதுதான் எந்த வாழ்நாளில் முதல் தரம் இந்த வெள்ளோட்டம் பார்க்குற நிகழ்வு. மாலையெல்லாம் போட்டு இந்த கயிறு போய் பின்னால் சுற்றிக்கிட்டு வரீங்கன்னா எனக்கு கட்டுற இடம் கயிறு வித்தியாசமாக இருக்குது. நைலான் கயிறு மாதிரி வெள்ளை கலரில். முந்தின கலரில் அந்த சணல் இந்த கலரில் இருக்குது, ப்ரௌன் கலர். நினைக்கிறேன் இப்படியே ஆக்கள் எல்லாம் தயாராகினோம் இழுக்கிறதுக்கு. வெள்ளோட்டம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மேள கச்சேரி, மாதேஸ்வர கச்சேரி நடந்துட்டு இருக்குது. கயிறு திரும்பி போகுது. கட்ட போயிடும். தேருக்கு இப்போ எப்படி கட்டினோம்ட்டு தேரை சுற்றி வந்து தென்னாம்பரம் விளக்கினம் என்ன எடுக்கணும் தெரியல. தேங்காயெல்லாம் அடிச்சு விட்டாக்கினவன். தேங்காய் உடைக்க வேணுமா? இதை நசுக்கி கொண்டு தான் தேர் போக போது போல உடைக்க போற தேர்
தேர்ந்த வடம் ரெண்டும் கிட்ட வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்தியாவில் ஆக்கள் கொஞ்சம் ஏறினா தேர்ந்த வடத்தை எடுக்க போயினா சரி எல்லாம் கயிறு எடுக்கினா கோயிலை சுற்றி வர போய் நம்ம தான் கிடக்கு. பாருங்க மேளங்கள் நாதஸ்வர கச்சேரியால் இழுக்க போயினா இழுப்பின மேலே எல்லாரும் இருக்கணும். இதை தொட்டு கொம்புடி நம்மாக்கள் இதால் வேற டோங் இருக்குது. கோயிலுக்கு வெளியால் ரெண்டெல்லாம் பாகினோம். இது பின்பக்கம் கயிறு அங்கே மட்டும் கொண்டு போயினோம். போட்டு தான் சில பேர் ஒன்று என்னடா வரையில தானே ஆண்டு இங்கே எழுத்துட்டு தான் கொண்டு போகணும். தெரியுதானே சின்ன முடக்கு அதே மாதிரி இஞ்சலாக்களும் வரையணும். சரி கோயிலுக்கு முன்னுக்கு வரையது சாமி தேரோட எங்க உடைக்க போயினா
அடினா ஆமா தேர் கோயிலடியை நோக்கி இருக்குது சரி இனிதே முடிவேறியது வடத்தை கொண்டு வந்து சுற்றி வைக்கணும் சரியா சொன்ன நேரத்துக்கு முடிஞ்சுது 3 மணிக்கு தொடங்கி 5 மணிக்கு முடிஞ்சுதுன்னு சொன்னவன் சர்டிஃபிகேட் அது தாரான்னு சொன்னவர் பார்ப்போம் மோதகங்கள் நன்றிங்கண்ணா நல்லா இருக்கு சுட சுடா கஜிவன் இங்கே சாப்பிட்டாலும் இருந்தாலும் கொண்டு கொடுப்பேன் கொண்டு கொண்டு நல்லா இருக்கு மோதம் எனக்கு ஒரு மோதம் இல்லை எனக்கு காணும் நான் இப்போ போகணுமா இருக்கு அடுத்ததாக வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு போட்டி கவர் வைக்கணும் எமது ஆலயத்திலும் கிராமத்தையும் சேர்ந்த கண்ணன் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். எமது தலைவர் இப்பொழுது ஆப் இப்போ எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வழங்குறதுக்காண்டி தேடிக்கொண்டிருக்கிறவன்னா ஒரு ஆகலாம் பார்த்து 2 கவர்மெண்ட்டில் சர்டிஃபிகேட் அடுத்து விழாவுக்கு சிறப்பிக்க வருகிறது. அடுத்து இன்று சிறப்பாக நடைபெற்று முடிந்த இந்த வெள்ளோட்ட விழாவில் ஊடக பங்காளர்கள், அதாவது யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கின்ற இலங்கையில் முதன்மையாக இங்கு நடைபெறுகின்ற சகல நிகழ்வுகளையும் கனடா மண்ணிற்கு எடுத்துச் செல்கின்ற முக்கியமான தளங்கள் இங்கு இருக்கிறார்கள்.
அவர்களுக்கு கனடா அரசாங்கத்தின் சார்பாக முதல் தடவையாக ஒரு வடக்கு கிழக்கு மாகாணத்தில் ஒரு இந்து ஆலயத்தில் கனேடிய அரசாங்கத்தின் சான்றிதழ்களை வழங்குவதில் பெருமை அடைகின்றது இந்த அரியாலை ஸ்ரீ ஞானவேலவர் ஆலயம். எங்களுடைய தளத்தில் கனடாவில் இருக்கின்ற முக்கியமான 2 மிகப்பெரிய மாநகரங்கள் சிட்டி ஆஃப் பிரம்டன், சிட்டி ஆஃப் மார்க்கம். இந்த மாநகரத்தில் இருக்கின்ற 6 லட்சம் தமிழர்கள் இவர்களுடைய யூடியூப் சேனலை தான் காலையில் எடுத்தவுடன் பார்ப்பார்கள். குறிப்பாக எனது மனைவி கூட அவங்க சொல்லுவார்கள், இன்று தவாகரன் சங்கவின் இதை பார்த்தேன், விதுடோட்டை பார்த்தேன், சுதர்சன் அவர்களின் இதை பார்த்தேன். இவ்வாறாக அந்த யூடியூப் ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கும். அப்பொழுது யாழ்ப்பாணத்தில் என்ன நடைபெறுகின்றது என்பதை, அது ஆலயமாக இருக்கலாம், அது ஒரு துக்ககரமான செய்தியாக இருக்கலாம், அது ஒரு சமூக நிகழ்வாக இருக்கலாம். அந்த வகையில் கனேடிய அரசாங்கத்தின் சான்றிதழ்களை ஒன்றை மட்டும் சட்ட படி வாசித்து விட்டு மற்றபடி நான் இதை வழங்க இருக்கின்றேன். The Corporation of the City of Brampton Certificate of Recognition of the Government of Canada. On behalf of the members of the City Council, it is our distinct pleasure to recognize your Tamil YouTube channel media event on August 17, 2024. You have the creativity and determination to do whatever you can dream. We hope you feel proud today and confident in your ability to rise to your next challenge. Vijay Kumar Wilson, your Vidu.YouTube channel is greatly appreciated by Tamils around the world. The Regional Councillor Michael Kalachi, Major Patrick Brown, City of Brampton, Regional Councillor Navjeet Kaur Bra. இப்பொழுது விது டாட் அதிபர் அவர்களை அழைக்கிறோம். சிட்டி ஆஃப் பிரம்டன் கனடாவில் இருந்து அதுபோல சிட்டி ஆஃப் மார்க்கம் விஜயகுமார் விதுசன். ரொம்ப நன்றி இந்த ஆலயத்துக்கு வந்தது. இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த முதல் முறையாக இந்த வெள்ளோட்டம் நான் தேர் வெள்ளோட்டம் பார்த்தது. இந்த தேர் வெள்ளோட்டம் மதுரையே உங்களுடைய சந்தித்ததிலே எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி. அருமையாக காணொலி வந்திருக்கிறது. இந்த காணொலி வந்து நான் ஒவ்வொரு நாளும் நல்லூர் 25 நாளும் காணொலி எடுத்துக் கொண்டிருக்கிறபடியா நாளை 12 மணிக்கு இந்த காணொலியை நான் வெளியிடுவேன். ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய எல்லாரையும் சந்தித்தது. லிங்கேஷ் அண்ணாவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இது எனக்காக கிடைத்த விருது அல்ல, உங்கள் எல்லோருக்குமாக கிடைத்த விருது. ஒரு கைதறி விட நம்ம சொல்லுவோம். என்னுடைய பார்வையாளர்களுக்காக கிடைத்த விருது. மறக்காம விதுட யூடியூப் பார்க்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஸ்டைல். நன்றி அண்ணா. நன்றி. அடுத்ததாக தவாகரன் சங்கி இருவரும் வாருங்கள். உங்களுக்கு கனடாவுக்கு செல்வதற்கு உதவியாக இருக்கின்றன. இது சங்கமிக்கு சிட்டி ஆஃப் மார்க்கம். அதுபோல தவாகரன் அவர்களுக்கும் அடுத்ததாக சுதர்சன் அவர்கள் பேசுவதற்கு விரும்பும். சுதர்சன் அவர்கள் எனது நகரத்தில் பிறந்தவர்கள் சுழிபுரம். அவர்கள் மனைவிக்கு நன்றாக தெரியும். நன்றி அண்ணா, நன்றி. அதுபோல சிட்டி ஆஃப் மார்க்கம் பேசுறது சுதர்சன். ஆமாம், என்னென்னா எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல. ஒரு சந்தோஷம் என்னென்னா அப்படி கனடா கவர்மெண்டால் ரெக்கக்னைஸ் பண்ண சர்டிஃபிகேட். அண்ணா வந்து முந்தின நாள் கோல் அடித்து கேட்டிருந்தவர். ஓமனா கட்டாயம் வரண்டே மகண்ட பிறந்த நாள், அதை விட்டுட்டு அண்ணா காட்டி வந்துனாங்க. எல்லாருக்கும் நன்றி. அண்ணாக்கு தான் பிரதானமாக நன்றி சொல்கிறேன். அடுத்ததாக பிச்சுமணி அக்குமணி ப்ளீஸ் வாங்க. பிச்சுமணி அக்குமணி மதிப்புக்குரிய எனது மாமனார்
பாலச்சந்திரன் அவர்களுக்கு இலங்கையில் முதலாக மட்டக்களப்பில் மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் புதிய சித்திரத்தை வெளியிட்ட விழாவில் அவருக்கு கனேடிய அரசாங்கத்தின் பிரதமர் மற்றும் பல அமைச்சர்களின் அங்கீகாரத்தை நான் கொடுத்தேன். அவர் அங்கீகரித்தார்கள், நீங்கள் பார்க்கலாம். அதுபோல சுபசிங்கர் கில்மிசா அவர்களுக்கும் கனேடிய அரசாங்கத்தின் முதலாவது மிகப்பெரிய அங்கீகாரத்தை வழங்கியது நான் தான். அதே போல யூடியூப் சேனல் நடத்துகின்ற ஊடகவியலாளர்களுக்கு இலங்கையில் முதலாக கனேடிய அரசாங்கத்தின் சான்றிதழ்களை வழங்கி அங்கீகாரம் வழங்கியது நான் தான் என்பது பெருமையடைகிறது. நன்றி. அந்த நிலையிலே சரி, எல்லாரும் வலிக்கிட்டு வீட்டை வரோம். அதனை பொறுப்பேற்று எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் மழை பெய்யுது, நான் நினையாம ஒரு பேக் எடுத்தது